கேன்சர் அப்படிங்கிற நோய்க்கு வந்து ஆழ்மன சிகிச்சையில் வந்து உங்களுக்கு வந்து சிகிச்சை அளிக்கலாமா அப்படின்னா வந்து அளிக்கலாம். நான் வந்து ஆழ்மன சிகிச்சையாளர். எனக்கு வந்து ஊர் வந்து திருவாரூர். ஏற்கனவே அந்த மாதிரி தான் ஒருத்தவங்க வந்திருந்தாங்க. அவங்களுக்கு என்ன அப்படின்னா வந்து நாக்குலேயே நேரடியாக என்ன ஆகுது அப்படின்னா வந்து கட்டிய பெருசாக கேன்சர் இருந்துச்சு. அவங்க மெட்ராஸில் போய் காட்டினோன்னா அவங்க ரொம்ப வயசாகிடுச்சு, இதுக்கப்புறம் நீங்கள் அது பண்ணுறது ரொம்ப ஆபத்து உங்களுக்கு, அதனால் வந்து பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லி அனுப்பி விட்டுட்டாங்க. அது பிறகு கேள்விப்பட்டு தான் சரி அதுக்கப்புறம் இந்த மாதிரி சிகிச்சையில் ஏதாவது முயற்சி பண்ணி பார்ப்போம், மருந்து மாத்திரை இல்லாமல் இந்த மாதிரி வைத்தியம் இருக்குது, இதில் ட்ரை பண்ணி பார்க்கலாமாங்கிற மாதிரி இங்கே வந்திருந்தாங்க. இங்கே வந்தோன்னே ஒரு 4 வாரம் தொடர்ச்சி அவங்களுக்கு சிகிச்சை கொடுத்தோன்னா என்ன ஆகிடுச்சு அப்படின்னா வந்து அந்த கட்டி வந்து என்ன ஆகிடுச்சு அப்படின்னா வந்து அப்படியே சுத்தமாக கரைஞ்சிருச்சு அப்படியே. அது பிறகு நல்லா சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க, ஓரளவு நார்மலுக்கு வர ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த மாதிரி ஆழ்மன சிகிச்சையில் என்ன பண்ணலாம் அப்படின்னா வந்து கேன்சருக்கு வந்து சிகிச்சை அளிக்கலாம். கேன்சர் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா வந்து அது வந்து ஆழ் மனசில் தேக்கி வச்சுருக்கக்கூடிய ஒரு வகையான கழிவு, அல்லது மனசில் இருக்கக்கூடிய பயம், பதட்டம், எதிர்மறையான எண்ணங்கள், இந்த மாதிரி கோபம், ஆத்திரம், இந்த மாதிரி நிறைய குணங்கள் வந்து என்ன அப்படின்னா உள்ளர அடக்கி வச்சுருப்பாங்க. அது பிற்காலத்தில் என்ன செய்யும் அப்படின்னா வந்து உடம்புல வந்து அது பாதிப்பு உண்டாக்கி அது வந்து கேன்சராக வந்து மாறும். இந்த மாதிரி வைத்தியத்துக்கு ஆழ்மன சிகிச்சை வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா எடுத்துக்கலாம். ஏற்கனவே என்ன வைத்தியம் அவங்க பார்க்குறாங்களோ அந்த வைத்தியத்தையும் பார்த்துக்கணும். இதை வந்து துணை வைத்தியமாக என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா வந்து எடுத்துக்கலாம். இது வந்து மன ரீதியாக என்ன பண்ணணும் அப்படின்னா வந்து அவங்கள வந்து ஒரு தைரியப்படுத்தும், அதுலேருந்து மீண்டு வர முடியும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையை வந்து அவங்களுக்கு வந்து கொடுக்கும். இந்த மாதிரி என்ன பண்ணலாம் அப்படின்னா அந்த சிகிச்சையை வந்து கொடுக்கலாம். ஏற்கனவே இந்த மாதிரி வந்துட்டு போனவங்க கீழே வந்து பேட்டி கொடுத்துருக்காங்க, அதையும் பாருங்கள். ஓகே, நன்றி. எங்கேருந்துமா வர்றீங்க? சரி, இவங்களுக்கு கொஞ்சம் பேச முடியல, இந்த அவங்க பேசுவாங்க, கொஞ்சம் நீங்கள் சொல்லுங்க. இவங்களுக்கு என்னம்மா பிரச்சனை? கேன்சரு. அதனால சென்னைக்கு அழைச்சிட்டு போனோம், பார்க்க முடியாதுன்னுட்டாங்க. சரி, அதுக்கப்புறம் ஆதாயம் அக்குபஞ்சர்னு சொன்னதுக்கப்புறம் தெரிஞ்சதுக்கப்புறம் தான் வந்தோம். இந்த மாதிரி அங்கே பார்க்குறாங்க அப்படிங்கிறதுக்கு அப்புறம் தான் அழைச்சிட்டு வந்தோம். முன்னோட இப்போ கொஞ்சம் பரவாயில்ல. இப்போ ஃபஸ்ட்டு டைம் வரும்போது கொஞ்சம் இதாக இருந்தது, 2வது டைமும் வரும்போது கொஞ்சம் நார்மலாக இருக்குது. இப்போ 4வது டைம் வந்துட்டு வர்றப்பையும் இப்போ கொஞ்சம் சுத்தராக ஆறி இருக்குது, இன்னும் கொஞ்சம் இருக்குது. அதுவும் 1 மாதத்தில் சரியாயிடணும் இங்கே இருக்காங்க. அதுவும் சாப்பாடெலாம் நல்லா சாப்பிட்றாங்க.